₹1050 பணம். என்ன 12 மணி காட்டு போய் 12 மணி ராத்திரிச்சு காயப்பட்டிருக்கிறப்பா கரண்ட் ஆபீஸ்ல மேடம் துணி போனா போய் 1050 பணம் எடுத்தது ஏதோ நான் கவுண்டர்ல வச்சேன் உனக்கு இப்ப தெரியும் திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது அப்போ 1050 பணம் அது கரண்ட் வந்தாதான் வரும் கரண்ட் எப்போ வரும் பில்லு வரும்போதுதான் வரும் பில்லு எப்போ வரும் கரண்ட் வந்தாதான் எதனா குச்சி வச்சுனா கலர் கொடுமா எத்தனை பேரு எங்க வர சொன்னேன் முன்னாடி வா மேடம் முன்னாடி வாடா ஏய் பிடிக்காது 25 அவருக்கு நான் வரத்தே ஏய் நடக்கும் மேடம் பில்லு கொடுங்க மேடம் அது 1025 கிடையாது. நீங்க எந்த இடம் தெரியுமா? நான் யாரு என்ன தெரியாமலே என்கிட்ட வந்து 1050 கொடுத்து ஏமா நீ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் வேஸ்ட் பண்ண வந்துடுவேன் ப்ளூ காலைல போட்டு போன அது ஒரிஜினல் மாதிரி நடிக்கிற வரமாட்டேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நான் 4 நாளுக்கு வர மாட்டேன் வருவாரு பெட்ல படுத்துரு வந்த உடனே துணி காட்டி எடுத்து தோச்சு கொடுப்பேன் என் போட விட்டு என்ன எவ்வளோ உங்களுக்கு தெரியாது என் பில்லு கொடு பில்லு கொடு 75 ரூபாய் பைசோ என் வீட்டுக்கு கூட அப்புறம் லஞ்சா வீட்டுக்கு வர சொன்னா இருந்தது டிவி கட்டி அப்படியே போட்டு இந்த ஊர்ல வந்து போட கொண்டு பொம்பளை வந்து யாரும் சொல்றேன் செக் வருவாரு உன் லட்சம் தான் உள்ள உட்காந்து பாக்குறேன் எடுக்கிறதும் காய வைக்கிறதும் ஜாஸ்தியா நடக்கும் குடிக்காது வெளியே வந்துடும் போது எனக்கு சண்டை வேணாம் இது கரெக்ட் ஆபீஸ் தானே கிடையாது இது என்னன்னு தெரியுமா பணம் இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் இல்லை என்றால் சி சி காசுல போட்ட காசு நாட்டு எப்படியா தானே எப்படியா ஊட்டியா 1050 ரூபாய் பணம் போயிட்டாரு எப்படியா மேடம் எப்படியா மேடம்
எப்படியா விட்டு போனதே பணத்துல முடிவு பண்ணி பணம் கொடுக்க மேடம். இரு அது மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. இது செல்லம் கீழெல்லாம் கொஞ்சம் கெட்டு போயிடும். கிடையாது. எதனா வேலை கொடுக்க மேடம். எல்லாரும் போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கடா. சுடுகாட்டுக்கு போன பணமா இந்த தாஸ்து கிட்ட வந்த படம் திரும்பி திரும்பாது. அப்ப 1050 ரூபாய் பணம். ஓ சீனிவாசா ராமா 1050 அம்போடு போச்சு. நல்ல வேலை மேடம். இருந்தாலும் எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா. வருவாங்க. அவங்கள ஒருவர் எல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன். ஆமா இது என்ன வேலை மேடம்? மாமா வேலை. என் பாட்டு என்ன என் சொக்க என்ன அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கணும். 1050 ரூபாய் கட்டிட்டு எப்படியா வீட்டை டாபர் மாமா வேலை ஒரு டாபர் அதேதான் நீ ஒரு டாபர் தான். பர் டாபர் ஊர்ல மதிப்பாங்க அடிக்க தெருவை இறங்கி போனா சொல்லுவாங்க. போறா பத்தியா கரண்ட் பில்லு கட்டினா ஆமா வேலை நீ ஒரு டாபர் தான். டாபர் மாமா வேலை போட்டுக்கிறேன். ஆபரேஷனுக்கு நல்லா இல்லை. 9ஆம் தேதி புக் பண்ணுங்க. ஒரு ஆளா அனுப்பணுமா? எங்க போட்டு வர இப்ப முடியாது போ. ஆள் நின்னுங்கிறாங்க. அதே பையன் தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டு டாபர் மாமா வேலை பார்த்து 1050 ரூபாய் எடுத்தாங்க. பணத்தை கட்டணும். வேலை கிடையாது. எனக்கு தான் தினந்தோறும் இந்த இடத்துல வேலை இருக்கிறது. தினந்தோறும் ஆமாண்டா. யார பார்க்க வந்திருக்கிற? காதலியை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா? யார செருப்பால பையன் நமக்கு முன்னாலே கரண்ட் பில்லு கட்ட. இவன் டெய்லியே கட்டு ஒரு பழகுது.
உட்காரு, உனக்கு 7ஆம் நம்பர் டோக்கன். நான் மடையன். எவ்வளோ மேடா? என்ன வாய் அடிமையாய் போச்சு? மாமா வந்துடுறாரு. யாரு? 7ஆம் நம்பர் டோக்கன். யாருன்னு கேட்டேன். அது ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. கப்பலுக்கு மாட்டேன். நான் சிவன் யாருக்கும் தெரியுது. ரொம்ப எடுத்து ஊர் போய் டமா அடிச்சு மேடம். அவங்க ஆள் மேல பார்த்து சரி. தேவடியால பார்த்து தேவடியானா நம்மளே தேவடியால கேட்கறான். அவங்க ஆள் தான் பார்த்துனாங்க பெட்டேன். அப்படின்னு புது டைல். இந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பழக்காது? யாராட்ட சொல்ற? எப்பத்தி போட்டீங்க? இப்போ நான் இப்போ எப்பத்தி போட்டப்பா? மாமா வந்துக்கிறான் பாரு. 7ஆம் நம்பர் டோக்கன். எனக்கு இல்லைன்னா மிரண்ட சாப்பிடுறீங்களா? தேவடியா முண்டை என்ன கூட பிடிக்காம நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு முகத்தை சந்தோஷமே காணுமே. ஆயிரம் திரும்ப செந்தாமரை மலை போட்டு முகமாக்கப்பட்டது எதற்காக காரணம் இருக்கிறது. அதை கூறத்தான் உன்னிடம் இருக்கிறேன். நாட்டு இளவரசியில முத்தாளகை ஆமா பல பேர் மத்தியில் என்னை அவமானப்படுத்தி விட்டார். அவமானம். ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்சி விழா நடக்கிறது. அது நடக்க கூடாது. என்னங்க அது சொல்றீங்க? உண்மைதான் இருக்கிறது. அப்படியா? கூறுகிறேன். இவ்வளவுதானா? அது மட்டுமா? அது மட்டுமல்ல, என்னங்க? நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். ஆமா. மன்னர் அரசபில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்து நடித்துதான் நாட்டையே கைப்பற்ற வேண்டும்.